पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनुवे कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். பாண்டவர்களுக்கு சேர வேண்டிய ராஜ்யத்தை பலமுறை கேட்டும் கொடுக்காத துரியோதனாதிகளை எப்படியாவது சந்தித்து நீ தூதுவனாக சென்று ராஜ்யத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று பாண்டவர்கள் பணிக்க அவன் ஒப்புக்கொண்டான். பகவான் கிருஷ்ணன் தூதுவனாக செல்ல. ஆனால் எப்படி கேட்டாலும் அவன் ராஜ்யத்தை தரப்போவதில்லை. ஆனால் அவன் செய்வது அதர்மம் என்பதை அங்கு இருக்கக்கூடிய அனைத்து ராஜர்களுக்கும் புரிய வைப்பேன், அதனால் நான் தூதுவனாக செல்கிறேன் என்று பகவான் கிருஷ்ணன் ஒப்புக்கொண்டு அஸ்தினபுரம் சென்று திருதராஷ்டிரனை பார்த்து பகவான் கிருஷ்ணன் பலவாறு போதித்தார். உன்னுடைய பிள்ளையின் மேல் இருக்கக்கூடிய வியாமோகத்தினால் அவன் செய்கின்ற அத்தனை அதர்மத்திற்கும் நீயும் துணை நிற்கிறாய் திருதராஷ்டிரா. இப்பொழுது அது உன்னுடைய குலத்தையே நாசம் செய்ய போகிறது. அப்போ இதிலிருந்து எப்படி மீளப் போகிறாய்? நியாயமாக பாண்டவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ராஜ்யத்தை திருப்பி கொடுத்து விடு. இதனால் பாண்டவர்களும் சுகமாக இருப்பர், உன்னுடைய குழந்தைகளும் நிச்சயமாக காப்பாற்றப்படுவர். இதை தவிர வேறு எந்த மார்க்கமும் இல்லை என்று பகவான் கிருஷ்ணன் கூற, அதை தொடர்ந்து பரசுராமரும் கண்வ ரிஷிகளும் நாரதரும் காந்தாரியும் கூட துரியோதனனுக்கு பலவாறு உபதேசம் செய்தனர். ஆனால் எதையும் செவிமடுக்க தயாராக இல்லை துரியோதனன். அதாவது கலியனுடைய அவதாரமானவன் துரியோதனன். நீங்க எவ்வளவு நல்லது சொன்னாலும் அவன் நாஸ்திகன். அவன் என்ன நினைக்கிறானோ அதைத்தான் சாதிப்பேன் என்று ஒற்றை காலில் நின்று கொண்டிருக்கிறான். இப்போ இவனை என்ன சொன்னாலும் திருத்த முடியாது என்று பகவான் தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை காண்பித்தார். அங்கு இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு மட்டும் பகவான் கிருஷ்ணனுடைய அந்த ரூபத்தை காண முடிந்தது. துரியோதனனுக்கு உதவி புரிவதற்காக அதர்மமே உருவான நிறைய ராஜாக்கள் அந்த சபையில் வீற்றிருந்தனர். ஆனால் அவர்களால் அந்த காட்சியை காண முடியவில்லை. இப்போ அது முடிந்தவுடன் ரதத்தில் ஏற கிளம்பினான் பகவான் கிருஷ்ணன். அப்போ போவதற்கு முன் குந்தியை சந்தித்து உன்னுடைய மகன்களிடம் சொல்ல வேண்டியது ஏதாவது இருக்கிறதா என்பதை கேட்பதற்காக கேட்கும் பொழுது குந்தி விதுலா உபாக்கியானம், ஒரு சத்திரிய தாய் தன்னுடைய மகனுக்கு சொல்கின்ற மிக நீண்ட உபதேசத்தை அற்புதமாக சொல்லி முடித்தார். இப்போ அவன் வந்த காரியம் இதோடு முடிந்ததா என்றால் இல்லை. பாருங்க, அஸ்வத்தாமனை சந்தித்து தயவு செய்து பாண்டவர்கள் மேல் மிக வேகமாக போரிடாதே என்று பகவான் கிருஷ்ணன் கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அஸ்வத்தாமன் அதற்கு அளித்த பதில், என்னுடைய தந்தை இருக்கும் வரை நீ என்ன சொல்கிறாயோ கேட்கிறேன். ஒருவேளை என்னுடைய தந்தை இறந்து விட்டால் நிச்சயமாக நான் என்னுடைய உண்மையான சக்தியை வெளிப்படுத்துவேன் என்று அஸ்வத்தாமன் கூற, இதன் மூலமாகவே தெரிகிறது நிச்சயமாக அவனுடைய தந்தை வீழ்த்தப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஏற்கனவே தீர்மானம் செய்யப்பட்டது. இத்தனை நேரம் குந்தி சொல்கின்ற உபதேசத்தை பீஷ்மர், துரோணர், துரியோதனன் உட்பட அனைவரும் கேட்டுக்கொண்டு பீஷ்மரும் சரி துரோணாச்சாரியாரும் சரி துரியோதனனுக்கு அவர்கள் பங்குக்கு பலவாறு உபதேசம் செய்தனர். நீ நினைப்பது போல பாண்டவர்களை எதிர்ப்பது என்பது மிக சுலபமான காரியம் அல்ல. இந்த உலகமே எதிர்த்து நின்றாலும் பாண்டவர்களை எதிர்த்து நிற்க முடியாது அப்படின்னு எவ்வளவோ சொல்லியும் அப்பொழுதும் அவன் கேட்பதாக இல்லை. பீஷ்மர் துரோணாதிகளும் துரியோதனன் பக்கம் இருந்து சண்டை போடுகிறார்களே இருந்தாலும் அவர் துரியோதனனிடம் இருந்து அந்த அன்னம் என்று சொல்கிறார்களே சாப்பிட்ட கடன், அதற்காக வேறு வழியின்றி உற்சாகமாக துரியோதனனுக்காக போரிடுகிறார்களா அப்படின்னா இல்லை. ஏன்னா ஆரம்பத்திலிருந்தே பாண்டவர்கள் மேல் துரோணாச்சாரியாருக்கும் சரி பீஷ்மருக்கும் மிகப்பெரிய பாச. ஏன்னா அவர்கள் அவ்வளவு தர்மத்தின்படி எப்பொழுது பார்த்தாலும் இவர்கள் இருவரையும் வணங்கி அவ்வளவு மரியாதை தந்தவர்கள்.
துரோணாச்சாரியார் எவ்வளவோ அஸ்திர சஸ்திர வித்தைகளை குருவாக இருந்து அர்ஜுனனுக்கு சொல்லிக் கொடுத்த பொழுதும் அதற்கு மேல் காண்டீபதாரியாகி இந்திரலோகத்திற்கு சென்று பலவிதமான வித்தைகளை கற்று வந்த பின்னும் இன்னும் துரோணாச்சாரியரை கண்டால் காலில் விழுந்து வணங்கி ஆசீர்வாதம் பெரும் அளவிற்கு ஒரு என்ன சொல்லுது மரியாதை மிகுந்தவர்களாக பாண்டவர்கள். அதே போல வயதில் மூத்தவர் அஸ்தினாபுரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மாச்சாரியார் மேலே அளப்பரிய அன்பை வைத்திருந்தனர் பாண்டவர்கள். இவர்களை எதிர்த்து நான் எப்படி போரிடப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மாச்சாரியாரும் சரி துரோணாச்சாரியாரும் சரி அதில் ஸ்பஷ்டமாக கூறுறார், நாங்கள் இருப்பது இன்னும் கொஞ்ச காலம் மட்டுமே. நாங்கள் எவ்வளவு தான தர்மங்கள் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்தாயிற்று. அப்படின்னா நாங்கள் இன்னும் வெகு நாள் இருக்க மாட்டோம், கொஞ்ச நாளில் இறக்கத்தான் போகிறோம் என்பதை சூச்சகமாக துரியோதனனிடம் துரோணாச்சாரியரும் பீஷ்மாச்சாரியும் சொல்லிவிட்டனர். இதன் மூலமாகவும் தெரிகிறது யுத்தத்தில் பீஷ்மரும் சரி துரோணரும் சரி கண்டிப்பாக உயிரோடு இருக்கப் போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. மகாபாரத யுத்தம் நடப்பதற்கு முன்பாகவே காட்சிகளை எவ்வளவு அற்புதமாக நகர்த்துகிறான் பகவான் கிருஷ்ணன் பாருங்கள். அடுத்து கிருஷ்ணன் சந்தித்தது யாரைனா கர்ணன். கர்ணனை அழைத்து அவன் ராதேயன் மகனே அப்படின்னு சொல்லிட்டு அழைத்தான். குந்தியின் மகனே அப்படின்னு அழைக்கல. ஏன்னா அவனுக்கு ராதே மேல் எவ்வளவு பாசம் இருக்கிறது என்பதை அறிந்தவன் பகவான் கிருஷ்ணன். நல்ல நடத்தை உள்ளவனே. அது மட்டுமல்ல பாருங்க, வேதங்களையும் சாஸ்திரங்களையும் நீ பல பெரியவர்களிடம் கற்றறிந்திருக்கிறாய் கர்ணா. பாருங்க, கர்ணன் கிட்ட சொல்ற வேதாந்தம் தெரிந்தவன் நீ, தர்மசாஸ்திரம் தெரிந்தவன் நீ. அப்போ உடனே கர்ணன் வரிசையா வார்த்தைகளை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கும் பொழுதே கர்ணன் சொல்றான், கண்ணா நீ என்ன சொல்ல வருகிறாய், எதற்காக இந்த பீடிகை அப்படின்னு கர்ணன் சொல்றான். அப்போ உன்னுடைய தந்தை யார் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணனிடம் கேட்கிறான். ஏன் கேட்டீங்கன்னா, ஒரு பெண் ஆனவள் கண்ணன் சொல்றான், கல்யாணம் ஆவதற்கு முன்பே சரி ஒரு குழந்தையை பெற்றாள் என்றால், ஒருவேளை அவளுக்கு திருமணம் ஆகிவிட்டால் அந்த குழந்தையினுடைய தகப்பன் அவளை யார் திருமணம் செய்கிறாரோ அவனே தகப்பன் ஆவான். இது தர்மசாஸ்திரம். அந்த பெண்ணை யார் திருமணம் செய்துகிறார், அதாவது திருமணத்திற்கு முன்பே குந்தியின் மூலமாக கர்ணன் பிறந்திருக்கிறான். குந்தி திருமணம் செய்தது யாரை அப்படின்னா பாண்டுராஜனை. அப்ப நியாயமாக பார்த்தால் கர்ணா உன்னுடைய தந்தை வேறு யாரும் இல்லை, சாக்ஷாத் பாண்டுராஜனே. அப்போ நிஜமான தந்தை பாண்டுராஜன், குந்தியினுடைய மகன் நீ. இது தர்மசாஸ்திரம் சொல்வது கர்ணா, இது உனக்கு தெரியாதா? இதெல்லாம் எதுக்கு கர்ணன் சொல்றான் அப்படின்னா, நீ வேறு யாரும் அல்ல, பாண்டவர்கள் ஐவருக்கும் மூத்தவன் நீ. இப்பொழுது நீ சென்று ஆனந்தமாக இந்த விஷயத்தை கூறினால் அங்கு இருக்கக்கூடிய அனைத்து ராஜ பாரமும் உன்னுடைய கையில் வந்துவிடும். நீ ராஜ்ய பரிபாலனம் செய்யலாம். தர்மராஜனும் சரி மற்றவர்கள் அனைவரும் அகமகிழ்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணனிடம் சொல்ல வருகிறான். இப்பொழுது நீ சூரியனுடைய புத்திரனா பாண்டுராஜனுடைய புத்திரனா அப்படின்னா ரெண்டும் ஓகே. சூரியனால் வந்தவன், குந்தியை பாண்டுராஜன் திருமணம் செய்ததால் பாண்டுராஜனுடைய புத்திரனும். அப்போ நீ நிச்சயமாக ராஜனாகுவதற்கு தகுதியுடையவன் பாருங்க. அப்போ இதனால ரொம்ப சந்தோஷப்படுபவன் எப்படின்னு கேட்டீங்கன்னா, தந்தை வழி உறவினால் அனைத்து பாண்டவர்களும் உன் பக்கம். அப்போ தாயின் மூலமாக அனைத்து யாதவர்களும் உன் பக்கம். அத்தனை பேரும் ஒரு சேர சந்தோஷப்படுபவர்கள். எல்லாருக்கும் தெரியட்டும் நீயே தர்மராஜனுக்கு மூத்தவன் என்று அப்படின்னு. இதை அறிந்தவுடன் தர்மராஜன் நிச்சயமாக சந்தோஷப்பட்டு, கர்ணா உன்னுடைய காலில் விழுவான்.
எனக்கு மூத்தவன் என்கின்ற மரியாதை மிகுந்தவன் தர்மராஜன். அப்போ எப்போ தர்மராஜன் உனக்கு நமஸ்காரம் செய்கிறானோ, இனிமேல் கிடைக்கக்கூடிய அனைத்து கௌரவம், அதாவது முதல் கௌரவம் அனைத்தும் கர்ணா இனி உனக்கே கிடைக்கப் போகிறது. நாளை பட்டாபிஷேகம் என்று நடந்தால் அது உனக்கு மட்டும்தான் நடக்கும். அப்போ எப்போ திரௌபதி பாண்டவர்களுக்கு சேவை செய்கிறார்களோ, நிச்சயமாக உன்னுடைய சேவையும் திரௌபதி செய்வாள். அப்போ யாக யஜ்ஞங்கள் செய்து தான தர்மங்களை செய்து நீ எவ்வளவு சந்தோஷமாக இருக்கலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கர்ணனை பார்த்து கண்ணன் சொன்னான். பாருங்க, ஏன்னா துஷ்டர்கள் துக்கப்பட வேண்டும் என்பது இது விதி. அதை நினைத்து நாம் அதிகமாக கவலைப்படக்கூடாது. அப்போ தெளிவான நீரோடையாக இருக்கக்கூடிய கர்ணனுடைய மனது, அந்த மனதில் ஒரு சின்ன கல்லை எறிந்தால் என்ன ஆகும்? ஒரு குழப்பம். கர்ணனை குழப்பத் தொடங்கினான் கண்ணன். கண்ணனுடைய வார்த்தை, அந்த வார்த்தையினுடைய ஆழம், அதனால் வருகின்ற சிந்தனை. ஒரு சாமானியராக இருந்தால் கண்ணன் சொல்கின்ற அத்தனை வார்த்தைகளையும் அப்படியே நம்பி நேராக பாண்டவர்களோடு இணைந்து விடுவர். ஆனால் கர்ணன் அப்படி அல்ல. அப்போ ஒரு பக்கம் அஸ்வத்தாமனை சந்தித்து நீங்கள் எப்படியாவது பாண்டவர் மேல் யுத்தத்தை மெதுவாக செய்ய வேண்டும் என்று ஒரு காயை நகர்த்தினான் கிருஷ்ணன். பீஷ்மர், துரோணர் துரியோதனன் மேல் இருக்கின்ற பாசத்தினால் நிச்சயமாக போர் புரியவில்லை. அவன் உண்ட அன்னத்திற்காக போர் புரிகிறான். அப்போ அவனும் துரியோதனன் பக்கம் இல்லை. இப்போ கர்ணனுடைய மனதில் இப்படி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். பாருங்க, யுத்தம் வருவதற்கு முன்பு எத்தனை காரியங்கள் செய்ய வேண்டும் என்பதை முழுவதும் அறிந்தவன் பகவான் கிருஷ்ணன். அப்போ துஷ்டர்கள் பக்கம் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். இப்போ துரியோதனாதிகள் யாரையெல்லாம் மழை போல் நம்பி இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் கடனே என்று தான் இருக்கிறார்கள். அப்போ இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த கர்ணன், கண்ணா, நீ நிச்சயமாக என்மேல் இருக்கக்கூடிய உண்மையான விசுவாசத்தினால் இவ்வளவு விஷயத்தையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நானும் தர்மங்களையும் சாஸ்திரங்களையும் படித்திருக்கிறேன். சரி, பாண்டுவனுடைய புத்திரன், சரி, தாய் குந்தி தார்மீகமாக நிச்சயமாக பாண்டவனுடைய புத்திரன் என்றும் சொல்லலாம். ஆனால் நான் அதிரதனுடைய மகன். பார், குந்தி என்னை பெற்றெடுத்தாலும் சிறுவயதிலேயே என்னை விட்டுவிட்டவள் குந்தி. ஆனால் அந்த அதிரதன் அந்த குழந்தையை எடுத்து வந்து வளர்த்து அதனுடைய அனைத்து சுகதுக்கங்களிலும் பங்கு கொண்டு, பாருங்க, தாயானவள் ராதே நிஜத்தாயா அப்படின்னா இல்லை. ஒரு குழந்தையை பார்த்த உடனே தன்னை அறியாமல் பால் சுரந்தது அப்படின்னு மகாபாரதம் வர்ணிக்கிறது. அப்படின்னா அவ்வளவு பாசத்தை என்மேல் வைத்து அதிரதனும் ராதையும் என்னை வளர்த்திருக்கிறார்கள். அப்போ அவர்களுக்கு நான் என்ன பதில் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணனிடம் கர்ணன் ஆரம்பித்தான். அது மட்டுமல்ல, பாருங்க, ராதே எந்த கடனை வேண்டுமானாலும் தீர்த்து கொள்ளலாம். ஆனால் ஒரு தாயிடம் ஒரு மகன் அந்த பட்ட ருணம், கடன், எந்த காலத்திலும் எதை செய்தாலும் அதை ஈடு செய்யவே முடியாது. என்ன கொடுப்பீர்கள்? ஓ என்று அழும் பொழுது வயிற்றுக்கு உணவாக தன்னுடைய இரத்தத்தையே பாழாக்கி கொடுக்கின்ற தாய்க்கு நாம் என்ன கொடுத்து அதை ஈடு செய்துவிட முடியும்? பாருங்க. அப்போ அது மட்டுமா அப்படின்னா, எனக்கு நினைவு தெரியாத நேரத்திலே மலமூத்திரத்தை அள்ளியவள் யார் அப்படின்னா ராதே.
பாருங்க, அறியாத காலத்தில் அந்த குழந்தைக்கு பால் கொடுத்து அனைத்து விஷயத்தையும் எனக்காக செய்தவள் அதிரதனும் ராதேயும். அப்போ தர்மசாஸ்திரம் உனக்கு தெரிந்தபடி எனக்கும் தெரிந்ததனால் பாருங்க, ஒரு தாயை விட்டு விட்டு என்னால் வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கர்ணன் அதிரதனையும் ராதையையும் விட்டு என்னால் வர முடியாது என்கின்ற ஒரு விஷயத்தை சூட்சகமாக சொல்லிக் கொண்டிருக்கிறான். மேலும் இதை கேட்டு பகவான் கிருஷ்ணன் கர்ணனுக்கு என்னென்ன விதமான கேள்விகளை கேட்கிறான், அதை எப்படி எதிர்கொண்டான் கர்ணன் என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.